சுலக்ஷன் குல்கர்னி. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் கோச்சுங்க. இப்போ இவர் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டாரு. உங்களுக்கே நல்லா தெரியும், தமிழ்நாடு வர்சஸ் மும்பை ரஞ்சி டிராஃபி செமிஃபைனல் நடந்துச்சு. அதுல மும்பை வந்து தமிழ்நாடு சம்மடி அடிச்சிட்டாங்க. ஓகே, அது நடந்து முடிஞ்சிருச்சு. பட் தமிழ்நாடு தோத்த காரணம் என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சாய் கிஷோர் தான் காரணம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு. அதாவது டீமுக்குள்ள எல்லாரும் டிசைட் பண்ணி டாஸ் வின் பண்ணா போலிங் தான் எடுக்கணும், ஏன்னா விக்கெட் கொஞ்சம் கிரீன் விக்கெட்டா இருக்கு, சீம் எடுக்கும், ஸ்விங் இருக்கும், ஸோ டெஃபினட்டா போலிங் தான் எடுக்கணும் டிசைட் பண்ணிருக்காங்க. பட் அங்க டாஸ்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுத்துட்டாரு. சடனா அவருக்கு ஒரு இன்ஸ்டிங் தோணு இருக்கு, அதனால பேட்டிங் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு தயக்கத்தை உண்டாக்கிடுச்சு. ஸோ நாங்க வந்து மேட்ச் வந்து 9 மணி டாஸ் போட்டா போய் நாங்க தோத்துட்டோம். சாய் கிஷோர் நம்ம டிசைட் பண்ணதை பண்ணல, அவருக்கு என்ன தோணுச்சோ அங்க போய் டிசைட் பண்ணிட்டாரு, அது எங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனோட இன்ஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் சாய் கிஷோர் கூட்டு வந்திருக்காரு டீம். ஸோ மேபி பேட்ஸ்மேன்ஸும் சரியா விளையாடல. ஸோ இதுக்காக வந்து சாய் கிஷோரை பிளேம் பண்ணது எனக்கு சரியா படல. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.